ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி டேஸ்டி கிச்சன். நம்ம இப்போ பேக்கரி ஸ்டைலில் மக்மல் பூரி தான் செய்ய போகிறோம். டேஸ்டியாக வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது சரிசமமாகவும் அதுவும் சரிசமமாகவும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் பூரிக்கு. பாருங்கள், இது ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். கோதுமை ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போடுங்க போதும், அதிகமாக போட்டுறாதீங்க. போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம பூரிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போடணும். போட்டு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி விட்டு ஒரே முட்டை ரொம்ப சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசையணும். பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே ஊட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா, நான் மாவு எடுத்த கப்லேயே ஒரு கப் சுகரு, அதே மாதிரி ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பாகு கம்பி பதெல்லாம் தேவையில்லை. நம்ம பிசு பிசுப்பு தன்மை வரும்ல, குலோப் ஜாமுக்கு செய்வாங்கள, அந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுக்கணும். அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். சர்க்கரைலாம் கரையிட்டோம். பாருங்கள், கரைஞ்சிச்சு சர்க்கரை. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஆனால் பேக்கரி ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதிகமாக ஃபுட் கலர் போடல, லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலராக தெரியும், அதனால் லைட்டாக போட்டுக்கிறேன். ரொம்ப வேண்டாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ஃபுட் கலர் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிக்குது. நல்லா கொதித்து பிசு பிசுப்பு தன்மை வர வரையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இருங்க. பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூர்ணம் உள்ளார வைக்கிறதுக்கு பூரிக்குள்ளார. பாருங்கள், ஒரு கப் பொட்டுக்கல்ல எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், பூரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். தேய்ச்சி நல்லா எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா பொரிக்கலாம். நம்ம பூரி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பொரிக்கக்கூடாது. கொஞ்சம் இதாக இருக்குள்ளே, நைஸாக பதத்தில் இருக்குள்ளே எடுத்துடணும். கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க. அப்புறம் பாகில் ஊறாது. நம்ம பாகு காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஊறாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குள்ளே உடனே திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் விட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி மாதிரி ஆயிடும். சட்டுன்னு ஊறாது. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும், எடுத்துடலாம். எடுத்து நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அது அப்படியே ஊட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த பூரி பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல பொட்டுக்கடலை, அதை நடுவில் வச்சு நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மடக்கி எடுத்துக்கலாம். எடுத்து பாருங்கள், மேலே லைட்டாக தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே கூட கொடுக்கலாம். ஓகே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.